இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் தான் மக்களோட பணத்தை ஏமாத்தி அந்த சிட் ஃபண்ட் ஆளையும் கொண்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கான தீர்ப்பை நீங்க வழங்கலாம் யுவர் ஆனர். அந்த கொலையை என் புருஷன் பண்ணலங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. முதல்ல கேட்டதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எந்த குழப்பமும் பண்ணல, ஆதாரம் இருக்கு. இருக்குன்னா அதை காட்டுங்க. ஆனா அது என்கிட்ட இல்ல. என்ன அது உங்க வக்கீல் கிட்ட இருக்குன்னு சொல்ல போறீங்களா? உங்க வக்கீல்ல ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நான் தான் சொல்றேனே. நான் சொல்ற ஆதாரம் எங்க வக்கீல் கிட்ட இல்ல, அது கோர்ட்ல தான் இருக்கு. திரும்ப திரும்ப குழப்பம் பண்ணணும்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. அப்போ கோர்ட்ல என்ன ஆதாரம் இருக்கு? சிட் ஃபண்ட் காரனை கரிகாலன் சுட்டதா சொன்ன துப்பாக்கி கோர்ட்ல தான் இருக்கு. ஆமா, அந்த ஆதாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு யுவர் ஆனர். அந்த துப்பாக்கி தான் ஆதாரமே. அந்த துப்பாக்கி எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அந்த துப்பாக்கியால தான் என் புருஷன் அந்த சிட் ஃபண்ட் காரரை சுட்டதா சொல்றீங்கல்ல? ஆமா. அந்த துப்பாக்கில நார்மலா எத்தனை குண்டு இருக்கும்? 6. ஒரு வாட்டி சுட்டதுக்கு அப்புறம் இது என்ன கேள்வி? 5 குண்டு இருக்கும். யுவர் ஆனர், அந்த துப்பாக்கில பாருங்க, 6 குண்டும் அப்படியே இருக்கும். அக்கா, என்னக்கா இது? இரு. ஆமா, 6 குண்டும் அப்படியே தான் இருக்கு. என் புருஷன் அந்த சிட் ஃபண்ட் காரனை சுட்டிருந்தா அதுல 5 குண்டு தானே இருந்திருக்கும். ஆனா அதுல 6 குண்டு அப்படியே இருக்கே. என் புருஷன் கையில இருந்த துப்பாக்கில இருந்து குண்டு பாஞ்சு அந்த சிட் ஃபண்ட் காரன் சாகலன்னு தானே அர்த்தம். அந்த சிட் ஃபண்ட் காரனை வேற யாரோட கொண்டிருக்காங்க. உண்மையான குற்றவாளி வெளியில தான் இருக்கான். அவனை தேடி கைது பண்ணாம எந்த தப்பையும் பண்ணாத என் புருஷனையும் என் மாமாவையும் இந்த கேஸ்ல குற்றவாளியாக்கி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. யுவர் ஆனர், இந்த ஒரு ஆதாரத்தை வச்சே தெரிஞ்சிருக்கும் என் புருஷனும் என் மாமாவும் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதிங்கன்னு. அவங்க 2 பேரையும் இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.